இந்தியா தேசம் என்பது அவர்கள் அவருடைய சொத்தோடு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மறந்தோடு மகிழ்ச்சியாக, அதே சமயத்தில் எளிமையாக, அதே சமயத்தில் நேர்மையாக, அதே சமயத்தில் தூய்மையாக வாழுகிறார்கள் என்று அவன் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறான். நீங்கள் இது யூடியூப்பில் பார்த்தால் இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட தேசம் படிப்படியாக மாறி ஒரு பொல்யூட் ஆகி, கரப்ஷன் ஆகி, ஊழலாகி வருகிறது. ஊழல் என்று சொன்னால் அரசு அதிகாரிகளுக்கு பணம் கொடுப்பதோ, அமைச்சர்களுக்கு பதவி கொடுப்பதோ, ஆட்சியர்களுக்கு பணம் கொடுப்பது அல்ல. ஆக பார்க்கிற பொழுது இந்த அதிகாரிகள் என்பவர் 58 வருஷம் ரிட்டையர்ட் ஆக வரைக்கும் தான் அவங்க இருக்காங்க. அவர்களை மாற்ற முடியும், இடம் மாற்ற முடியும். அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், இந்த தேசத்தை ஆளக்கூடிய தலைவர்களாக அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அதற்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. அவர்களுடைய நீதிமன்றம் எங்கே இருக்கிறது? மக்கள் மன்றத்திற்கு வந்தாக வேண்டும். அதுதான் நம்முடைய ஜனநாயகமாக இருக்கிறது. மக்களால், மக்களுக்காக, மக்கள் நடத்துகிற அரசாங்கமாக இது நாம் கருதுகிறோம். ஆகவே ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகளுடைய ஆயுட்காலம் கம்மி, அரசியல்வாதிகளுடைய ஆயுட்காலம் கம்மி. அவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம். அவருடைய அதிகார பதவியில் அமர்த்தக்கூடிய பவர், ஓட் யார் கையில் இருக்கிறது? என்னுடைய கையில் இருக்கிறது, பொதுமக்கள் கையில் இருக்கிறது. இந்த பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனை வருகிறது? அவர்களுக்கு பார்த்தால் 2 பிரச்சனை வருகிறது. ஒன்று அறியாமையில் இருக்கிறார்கள், இன்னொன்று அலட்சியத்தில் இருக்கிறார்கள், சோம்பேறித்தனத்தில் இருக்கிறார்கள். இதனால் அவர்கள் போகிறார்கள். எப்படி பார்த்தாலும் சரி, ஒரு கோணம் இருக்கலாம். இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக, ஆட்சியர்களாக, அரசியல் தலைவர்களாக வரக்கூடியவர்கள் சரியாக வழிநடத்த வேண்டும் அல்லவா என்ற ஒரு பொறுப்பு இருக்கலாம். அவர்கள் தான் இந்த தேசத்தை வழிநடத்த வேண்டும். ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்பீட் ஆஃப் தி என்ஜின் என்று சொல்வார்கள். தலையே கோணலாக இருந்தால் முற்றிலும் கோணையாக இருக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த தேசத்தில் எண்ணிறைந்த தலைவர் இருந்தார்கள். உடனே பார்த்தால் காமராஜரை பற்றி நாம் பேசுகிறோம். ஓமந்தூரார், அவரை போல ஒரு பார்க்க முடியாது. அவர் ஒரு நாள் பண்ருட்டி போய்விட்டு சென்னைக்கு வருகிறார். காலையிலே பார்த்தால் அவருடைய டிரைவர் ஒரு பலாப்பழத்தை வெட்டி கொண்டிருக்கிறார். அதை பார்த்து அவர் கேட்கிறார், இந்த பலாப்பழம் எங்கிருந்து கிடைச்சது? நான் பண்ருட்டி போன போது அரசு மாளிகையிலிருந்து எடுத்துட்டு வந்தேன். அதை எடுத்துட்டு வரக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கு? திருப்பி கொண்டு கொடுத்தார். ஐயா, இது 2 அணா இருக்கு, போயிட்டு வந்தா 8 அணா செலவாகின, இன்னைக்கு உனக்கு லீவு, நீ போய் கொடுத்துட்டு வான்னு சொன்னார். அவருக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு ஒரு டாக்டர் வர்றார் ஓமந்தூராருக்கு. அவர் சொல்றாரு, ஓமந்தூரார் முதலமைச்சருக்கு நான் அறுவை சிகிச்சை செய்கிறேன் என்ற காரணத்தினால இந்த இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி எப்பொழுதும் சலுகை கேட்டு வரமாட்டேன் என்று சர்டிபிகேட் வாங்கிட்டு, இண்டெமினிட்டி வாங்கிட்டு அவர் சர்ஜரி பண்ண சொல்றார். மகாத்மா காந்தி அவர் போய் தினமும் சபர்மதி நதியிலே ஒரே ஒரு பக்கெட் தண்ணி தான் கொண்டாந்து குளிப்பாராம். எல்லாரும் சொல்லியிருக்காங்க, என்ன மகாத்மா என்ன பாபுஜி இவ்வளவு தண்ணி போகுது, நீங்க போய் ஒரு பக்கெட் கொண்டாந்து 10 பத்தாம குளிக்கிறீங்களா, போய் எடுத்துட்டு வாங்கினா. அது காந்தி சொன்னாராம், இதெல்லாம் இந்த நாட்டு மக்களோடது, ஒரு பக்கெட்டுக்கு மேல எடுத்தா நான் திருடுறதுக்கு சமம் அப்படின்னு சொன்னாராம். இப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த தேசம் நம்முடைய தேசம். ஆக ஒரு தேசத்தை வழிநடத்துவதற்கு நல்ல தலைவர்கள் வேண்டும். இப்பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நல்ல தலைவர்கள் இல்லை, வாழ்ந்து காட்டுகிற தலைவர்கள் இல்லை. விவேகானந்தர் 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 125 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னாராம். என்ன என்று கேட்டால், 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தேசத்தில் ஒரு பற்றாக்குறை வரும், ஸ்கேர்சிட்டி வரும். என்ன ஸ்கேர்சிட்டி வரும்? நேர்மையான மனிதன் இல்லை என்கிற ஸ்கேர்சிட்டி வரும் என்று 125 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார் விவேகானந்தர். அப்படி பார்த்தால், அரசியல்வாதிகளை பார்த்தாலும் சரி, நம்முடைய அதிகாரிகளை பார்த்தாலும் சரி, பொதுமக்களை பார்த்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடியவர்கள் நாமெல்லாம் பொதுமக்கள். நாம் நினைத்தால் தேசத்தின் தலைவிதியை மாற்ற முடியும், உலகத்தின் தலைவிதியை மாற்ற முடியும். உலக வரலாறுகளை எடுத்து பார்த்தால் எங்கெல்லாம் சரியில்லாத ஆட்சி இருந்ததோ, எங்கெல்லாம் கொடுங்கோல் ஆட்சி இருந்ததோ, அங்கெல்லாம் புரட்சி வெடித்திருக்கிறது, புதுமை மலர்ந்திருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் முதுகெலும்பில்லாமல் உட்காராமல் முதுகெலும்போடு நிமிர்ந்து நிற்கிற பொழுதுதான் இந்த தேசத்தை மாற்ற முடியும். ஆகவே பெருகி வருகிற நன்மைக்கும் தீமைக்கும் யாரும் காரணம் கிடையாது, நாம் தான் காரணம். ஏன் என்று கேட்டால், குளத்து நீரே அழுக்காக இருக்கிற பொழுது குடத்து நீரை எப்படி குறை சொல்ல முடியும்? அதை நினைச்சு பாருங்க. எப்படி என்று கேட்டால், மனிதருக்கும் மற்ற உயிரினங்களுக்கு ஒரே ஒரு வித்தியாசம், எல்லா உயிரினங்களும் பிறக்கும் பொழுதே வாழ கற்றுக்கொண்டு பிறந்து விடுகிறது. மீன் குஞ்சுக்கு யாரும் நீத்த கற்றுக் கொடுப்பதில்லை, மயிலுக்கு யாரும் ஆட கற்றுக் கொடுப்பதில்லை. இதைத்தான் என்னுடைய ஒரு புத்தகத்தில் நான் குறிப்பிட்டேன். நீந்த தெரியாத மீன்கள் இல்லை, ஓடத் தெரியாத மான்கள் இல்லை, பாடத் தெரியாத குயில்கள் இல்லை, ஆடத் தெரியாத மயில்கள் இல்லை. ஆனால் வாழத் தெரியாத மனிதர்கள் இருக்கிறார்கள், வாழத் தெரியாமல் இருந்து விடுகிறார்கள். வாழத் தெரியாத மனிதர்கள் வாழுகிற நாட்டில் ஆழத் தெரியாதவர்கள் தான் ஆழ்வார்கள். ஆகவே எல்லாத்திற்கும் பொதுமக்களாகி நாம் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று இந்த மன்றம் தீர்ப்பளித்து விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
பட்டிமன்ற நடுவருக்கும் பட்டிமன்றத்தில் பங்கேற்று சிறப்பித்த மாணவியர்கள் அனைவருக்கும் நற்சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு. இந்த நற்சான்றிதழை வழங்குவதற்கு கர்நாடக மாநில பெங்களூருவின் காவல்துறை தலைவர் திருமதி டி ரூபா இந்திய காவல் பணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நண்பர்களே, இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக இருந்து நல்ல தீர்ப்பை வழங்கிய நீதியரசர் குன்ஹாவை போல் நல்ல தீர்ப்பை வழங்கிய கவிஞர் கவிதாசன் அவர்களுக்கு நம்முடைய கர்நாடக மாநிலத்தினுடைய பெங்களூருவின் இந்திய காவல் பணியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற டி ரூபா அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசு வழங்குவார்கள். மன்றத்தில் பங்கேற்று சொற்பொழிவு ஆற்றிய மாணவிகள் செல்வி எஸ் கல்பனா அவினாசிலிங்கம் மகளிர் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு செல்வி எஸ் சத்யா பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர், அடுத்து செல்வி பி பிரீதா அவினாசிலிங்கம் மகளிர் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர், அடுத்து செல்வி எம் ஆனந்தவல்லி வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர், செல்வி எஸ் முத்துமாரி வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர், அடுத்து செல்வி பி நேத்ரபிரியா வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர், அடுத்து செல்வி ஜே காவியா கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோயம்புத்தூர், அடுத்து செல்வி ஆர் பி மோனிகா ஸ்ரீ வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர், அடுத்து செல்வி எஸ் ராஜநந்தினி பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி கோயம்புத்தூர்,
அடுத்து செல்வி ஏ ஃப்ரோலினா ஸ்டெஃபி, நிர்மலா கல்லூரி, கோயம்புத்தூர். நன்றி. இப்பொழுது தேநீர் இடைவேளை. Okay. Vanakkam. Today I have come to Coimbatore to take part in anti-corruption movement program. Anti-corruption movement is all of this NGO is all over Tamil Nadu, and today in Coimbatore chapter they are having a debate for university students. I've witnessed the speech of students, and surprisingly they're all lady candidates, all girls who took part. And the vice president told me that when they conducted preliminary round, only ladies qualified. So and the speeches were so mesmerizing. I'm sure the future of India is in safe hands. And these kind of movements are very much necessary because awareness is very much necessary for India to contain corruption, and it is to be done with students because they are today's as well as tomorrow's future. So I've seen the speeches, and I'm sure each one of them, they spoke so well. And if these speeches are reduced to action, I'm sure our society will do better. So I've come here, and there is also felicitation for honest officers. Honest officers from various departments have been invited to be felicitated. It's a very good gesture on the part of anti-corruption movement NGO, because until and unless we speak out about corruption, it's not going to come down. We have to speak out, we have to speak against, we have to tell the politicians, the bureaucrats that the citizens will not tolerate corruption. There should be zero tolerance for corruption. Only then this country will progress. So Transparency International has put India on 79th out of 176 countries. So you know where we stand. And the only difference that the difference between India and those developed countries who are not corrupt, who are clean, it is that the citizens are aware, and at every step they question the politicians, they question the bureaucrats, the officers, and that is how we can inculcate these into the young minds, and that is what the anti-corruption movement is doing. And I'm very grateful for President and Vice President for inviting me here to be part of this wonderful event. This year the whistleblowers also. I cannot comment on that. I've also been seeing only on the media. And, so thinking it's just a pressure from a political side? No, I cannot comment anything on that. Neither do I have facts, nor do I belong to this state. And I'm a serving officer, so without knowing facts, I cannot speak. I can only speak for myself, like what I did in my case, where it was my jurisdiction, where it was my duty and responsibility. Only about that I can speak. But speaking about others, Madam, is there a growing trend of
honest officers being targeted? I'm referring to Sanjeev Bhatti. No, without taking names, I will say that honest officers are not liked by the establishment because it doesn't serve their purpose. You know, in the system, when the whole system is corrupt, naturally people want those officers who toe their line. So the people who can just do as politicians say, they are preferred. But still, honest officers can make a mark wherever they go, and you know, honesty, you do it for yourself, for the society. It's not that you expect that, oh, I want a good post, or I want fame, I want recognition. It's not for that an honest officer shows or does honest work. It is an end in itself. So I think by inculcating values, I'm sure many more will come, and I don't think that honest officers, you know, for long they cannot be subjugated. When the society changes, I'm sure honest officers will definitely have a big role to play. An officer in Chennai recently put in his papers, Mr. Vijay Pingale, because he kept being transferred, and after taking some very severe action on people. Now, is this constant transfer, like you were saying, they can't be subjugated, but does constant transfers also affect honest officers because they can't carry out any project, any work? Yes, constant transfers do affect, because when they have a project in mind which they want to take to logical end, transfer in between definitely not only affects the morale of that officer, but it is also a wastage of resource, because a good officer is doing something for the society, and you take him or her out, and that whole thing collapses. And to whatever extent that person would have done that, it's a wastage of that resource, national resource. And yes, that is why the security of tenure is very important for officers in whichever service they are. I think security of tenure is very important. I hope that it comes and it practically takes place. Though it is all in paper, security of tenure is there, but it's on paper. It should be a reality. Madam, how safe, how effective our legislations to protect rights of whistleblowers? Recently also Whistleblower Act has come, but we have to see, it practically depends, it depends on the attitude of officers. Now, RTI has come, for example, in 2005. Definitely it has brought about a sea change. You get information, but if you see the attitude of officers towards the RTI applicants, it is very pathetic, it's very discouraging. Bureaucrats take an offense that an RTI application has come. If an RTI applicant comes, they will say, oh, you will question me. You will question me. So this is the attitude. And they unnecessarily delay giving information till the last moment. And let us say in an RTI application there are 5 questions. Then the bureau officer will say, no, as per the act, only 1 question can be answered per application. So I will answer 1 question. For other 4 questions, you put separate application. Now this is not required. The basic spirit behind RTI is to give information, to act in a transparent manner. But this is how the officers behave, and whistleblowers also, naturally the police have to give protection. So it depends largely on the attitude practically, and for all that, society is very responsible. If the society keeps making noise now and then at every time, and if there is anger, because for us, I think for us, we are okay, we are a lenient culture about corruption. Somebody does something, we appreciate, and then after that, okay, nadakkudu attitude. So I think that has to go, and only when more and more questions come from society, everybody will be straight. We are honoring 10 whistleblowers. In just speaking about my own exposure that I did, the case has been registered to Anti-Corruption Bureau so ACB has registered the case, and investigation is going on. But of course, I do not know the stage of investigation. In fact, after my report on jail irregularities in Parapanagrahara jail,
I gave a report and then I was transferred. Of course, I was transferred within the 1 year security period, but I did not question the transfer because I had no aches to grind here or there, wherever I worked. So I did not question the transfer, though some people asked me that I should question it and go to the court, but I didn't do it. And after I was transferred, there was another retired IAS officer committee set up to inquire. He has given a report, and on that basis, case has been registered in ACB. But that report copy I have not yet got. I have also applied like a common man under RTI. Uh, I was denied, so I had gone on appeal. That also has been denied. Now I've approached the Information Commission. So let us see. So I look only to the extent that I did my job. To that extent, I want to see that it is taken to logical end, because I took so much risk in face of, risk to career. Some people also said, Mannargudi Mafia will not leave you. I didn't take them seriously, though. And some said, you have upset the government, so the government will not leave you. So, and in spite of that, I gave a report because I believed that it was my duty to act, and I was in a place in that responsible position, so I had to act in a transparent manner, accountable to the public. So after that, I'm only interested to the extent that this case sees a logical end, light of the day. But otherwise, I do not know what the situation is now in jail. I do not know that. Is there a growing trend of civil rights activists and whistleblowers being targeted by they are getting arrested across the country? I don't have figures on that, but here and there things get reported in media, so we tend to believe that. So, as I said, people don't want to face the bitter truth, and whoever speaks the truth, they will try to silence.